ஓம் சாய்ராம். சாய்பாபா செய்த ஒரு மிகப்பெரிய அற்புதத்த தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சாய்பாபா துவாரகமாயில ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு நடத்தி குடுத்துருக்காரு. கேட்கும்போதே அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. எவ்ளோ அழகான ஒரு அற்புதம் பாபா செஞ்சிருக்காரு. தன்னோட பக்தர தன்னோட இடத்துக்கு வர வச்சு, அவங்களுக்கு தேவையானத அந்த இடத்துல நிறைவேத்தி குடுத்துருக்காரு அப்படிங்கும்போது அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. அதுவும் அவங்க சொல்லும்போது, எனக்கு இன்னும் கேட்க கேட்க அவ்ளோ ஆனந்தமா இருந்துச்சு. அந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ. இந்த சாய்ராம் வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க. இவங்க பேர் வந்து நித்யா. இந்த சாய்ராம் வந்து 28 வயசு ஆகுது. இவங்க நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல வேலையில இருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மேரேஜ் ஆகல. இவங்க வீட்டுக்கு வந்து ஒரே பொண்ணு. இவங்க அம்மா, அப்பாவுக்கு அதுவே ரொம்ப கவல. தான் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு, சமீபத்தில இந்த சாய்ராம் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனாங்க. இந்த மாதிரி மேரேஜ் வந்து தள்ளி போயிட்டே இருக்குக்கா. என்னக்கா பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து பாபாவோட சச்சரித்திரம் படிக்க சொன்னேன். ஸ்தவன மஞ்சரி படிக்க சொன்னேன். இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, "அக்கா நாங்க எல்லாருமே சேர்ந்து ஷிரடி போறோம்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அவங்க வீட்ல அவங்க அம்மா, அப்பா இவங்க 3 பேரும் சேர்ந்து ஷிரடிக்கு போறதா பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அ என்னென்ன கைடன்ஸ் வேணுமோ எனக்கு சொல்லி தாங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே ஷிரடி போனதுலேருந்து அவங்களுக்கு எல்லா விஷயங்களுமே நான் கைட் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். அவங்க ஷிரடி போயிருந்தாங்க. ஷிரடி போனோனே துவாரகமாயில வந்து பாபாவ பார்த்துருக்காங்க. துவாரகமாயில வந்து பாபாவ பார்த்துட்டு ஆரத்தி அட்டெண்ட் பண்ணும்போது, அவங்க பக்கத்துல வந்து ஒரு ஃபேமிலி உட்கார்ந்திருந்திருக்காங்க. அவங்களும் இவங்க பக்கத்துல உட்காந்து ஆரத்தி அட்டெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இது வந்து மொத நாள். ஷீரடி போன அன்னைக்கு மொத நாள் இது வந்து நடந்திருக்கு. அடுத்த நாள் துவாரகமாயி போயிருந்திருக்காங்க. அதே மாதிரி ஆரத்தி அட்டெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க பக்கத்துல அதே ஃபேமிலி வந்து ஆரத்தி அட்டெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இது வந்து 2வது நாள் நடந்திருக்கு. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அவங்களே பக்கத்துல ஆரத்தி அட்டெண்ட் பண்ணும்போது பேச்சுவாக்குல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. "நீங்க என்ன தமிழா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. "ஆமா" அப்படின்னு அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. "எங்கேருந்து வரீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நாங்க கோயம்புத்தூர்லேருந்து வரோம்" அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களும் கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னோனே, ஆ அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது 2வது நாள் இது முடிஞ்சிருச்சு துவாரகமாயில. 3வது நாளு ஷிரடியில துவாரகமாயில மறுபடியும் அவங்கள மீட் பண்ணியிருக்காங்க. இவங்க தங்கி 3 நாள் ஆயிடுச்சு. 3வது நாள் இவங்க கிளம்ப போறாங்க. அன்னைக்கு துவாரகமாயில பாபாட்ட சொல்றதுக்காண்டி போகும்போது, அதே டைம் அவங்களும் அங்க வந்திருந்திருக்காங்க. அவங்க வந்த உடனே அவங்க கிட்ட பேசியிருந்திருக்காங்க. அப்போ இந்த பொண்ணோட நித்யா சாய்ராமோட அம்மா சொல்லியிருந்திருக்காங்க. என் பொண்ணு வந்து இந்த மாதிரி படிச்சிருக்கா, இங்க வேலைக்கு போயிட்டுருக்கா. ஆனா வந்து அவளுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. அவளுக்கு மேரேஜுக்காக தான் நாங்க வந்து பாபா கிட்ட ப்ரேயர் பண்றதுக்காக வந்திருந்தோம். அவளுக்கு மேரேஜ் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவளோட பயோடேட்டாலாம் பாபா கிட்ட வச்சு ப்ரேயர் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. நித்யா சாய்ராமோட அம்மா சொல்லியிருந்திருக்காங்க. உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "அப்படியா என் பையனுக்கும் மேரேஜுக்காக தான் நாங்க வந்து பாபா கிட்ட ப்ரேயர் பண்ண வந்தோம்" அப்படின்னு அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அப்படியே அவங்க பேசிட்டே இருந்தோனே, இவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருந்திருக்கு. இவங்க அம்மா, அப்பாவுக்கும், அவங்க அம்மா, அப்பாவுக்குமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. அவங்க வீட்லயுமே அந்த பையன் ஒரே ஒரு பையன் தான். அந்த பையன் பேரு ரகு. நித்யா சாய்ராமுக்குமே அந்த ரகு அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அ ஓரளவுக்கு வந்து நல்லா புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க அம்மா, அப்பாவுக்குமே அந்த இடத்துல புடிச்சிருக்காம். இது துவாரகமாயில இது நடக்கும்போது அவங்களுக்கு இன்னும் சந்தோஷம். ஏன்னா, இவங்க 2 பேருமே ஒரே கோரிக்கையைக்காண்டி தான் ஷிரடிக்கு போயிருக்காங்க. பாபா கிட்ட பிரேயர் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க 2 பேத்தையும் துவாரகமாயில பக்கத்து பக்கத்துல உட்கார வச்சு, பாபா வந்து ஆரத்தி பாட வச்சிருக்காரு. 2 நாள் தொடர்ந்து பக்கத்து பக்கத்துல அவங்க 2 பேரும் உட்கார்ந்திருந்திருக்காங்க. 3ஆம் நாள் கிளம்ப போறப்ப, இவங்க 2 பேருமே பேசியிருந்திருக்காங்க. அவ்ளோ விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. இப்ப 2 குடும்பத்துக்குமே புடிச்சு போச்சு. இப்போ இந்த குடும்பம் 2 பேருமே கோயம்புத்தூர் வந்துட்டாங்க. இப்போ கோயம்புத்தூர்ல வந்து அவங்க 2 பேருமே பேசியிருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப புடிச்சு போச்சு. இவங்க மாப்பிள வீட்டுக்கும் பொண்ணு வீட்ட புடிச்சிருச்சு. பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள வீட ரொம்ப புடிச்சு போச்சாம். இப்ப வந்து இவங்க வந்து நிச்சயமே பண்ண போறாங்க. துவாரகாமாயிலே நிச்சயம் பண்ற அளவுக்கு அவங்க பேசியிருந்திருக்காங்க. அவ்ளோ விஷயங்கள் அங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நித்யா சாரம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா, அவங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் ஷிரடி போறாங்களாம் அந்த நித்யா சாரம். ஆனா பாபாவோட ஒரு மிகப்பெரிய பக்தை. இதுவரைக்கும் ஷிரடியே போனதில்ல சாய்ராம். நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் ஷிரடி போனேன். அதுவும் என்னோட மேரேஜுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஷிரடி போய் பாபா கிட்ட பிரேயர் பண்ண போனேன். ஆனா ஷிரடியில துவாரகமாயிலே பாபா வந்து எனக்கு நிச்சயமே பண்ணி குடுத்துட்டாரு. இந்த மாப்பிள தான் உனக்கு அப்படின்னு சொல்லி நிச்சயமே பண்ணி குடுத்துட்டாரு சாய்ராம். அது பாபா குடுத்த அந்த மாப்பிள வந்து கண்டிப்பா நல்ல மாப்பிள்ளையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டோம். அவங்க வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்க. இப்ப வந்து அடுத்து நிச்சயதார்த்தம். இன்னும் வைகாசி மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்களாம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வைகாசி மாசம்ன்றதே அடுத்த மாசம் தான். கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்களாம். அவங்க சொல்லும்போது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. எதுக்காக பாபா கிட்ட போனாங்களோ, அந்த வேண்டுதல பாபா ஷிரடியிலே வச்சு நிறைவேத்தி குடுத்துருக்காரு பாருங்க. சாய்பாபாவோட ஒரு வாக்கு தான் எனக்கு ஞாபகம் வந்தது. பாபா அடிக்கடி சொல்லுவார்ல, "துவாரகாமாயில் எவன் ஒருவன் காலில் வைக்கிறானோ, அவன் துன்பங்கள் அனைத்தும் முடிவடைந்து சுகத்தை அடைவான்" அப்படின்னு பாபா அடிக்கடி சொல்லுவாங்க.
அதே மாதிரி தான் ஷிரடி மண்ண நம்ம மிதிச்சா நம்மளோட துன்பங்கள் அனைத்துமே முடிவடைந்துடும். துவாரகமாயில காலடி எடுத்து வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரே கோரிக்கைக்காக போயிருக்காங்க. அவங்க 2 பேரையுமே பாபா துவாரகமாயிலே சேர்த்து வச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெறைய நெறைய அற்புதங்கள் துவாரகமாயில சாய்பாபா செஞ்சுட்டே இருக்காங்க. எனக்கு இந்த விஷயத்த நித்யா சாய்ராம் காலையில சொல்லும்போது, இத உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா 28 வயசு ஆயிடுச்சு, மேரேஜே ஆகல அப்படின்னு சொல்லி தான் வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. பாபாவ நம்பி போனாங்க. பாபா 2டே நாள்ல அவங்களோட பிரச்சனைய ஷிரடில சரி பண்ணி அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஷிரடிலேருந்து வந்து இப்ப அவங்களுக்கு நிச்சயம் தொடர்ந்து கல்யாணமும் நடக்க போகுது. இன்னும் ஷிரடியில சாய்பாபா செய்த நெறைய நெறைய அற்புதங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் சாய்ராம். அதுவரைக்கும் இணைந்திருங்கள். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.